கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான ஹோப் டிவி நேயர்களே, உங்களை அன்போடு வாழ்த்தி இந்த நாளின் தியானத்திற்கு அழைக்கின்றோம். கிறிஸ்துவின் மலை பிரசங்கம், கிரைஸ்ட் சர்மன் ஆன் த மவுண்ட் என்ற தொடர் பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நமது தியானத்தின் தலைப்பு என்னவென்றால், மலை பிரசங்கமும் பரலோக பொக்கிஷங்களும், சர்மன் ஆன் த மவுண்ட் அண்ட் தி ஹெவன்லி ட்ரெஷர்ஸ் என்ற தலைப்பிலே நாம் சத்தியங்களை படிக்க இருக்கிறோம். நமது தியானத்திற்குரிய வேத பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 24 வரை நான் வாசிக்கின்றேன். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று இயேசு சொன்னார். பொக்கிஷங்கள் மனித வாழ்வில் அதிக முக்கியமான இடம் பிடித்திருப்பவை. நம் வாழ்நாளில் பாதி பொக்கிஷம் தேடும் பணியிலேயே போய்விடுகிறது. கிட்டத்தட்ட 35 40 வருடங்கள் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் பொக்கிஷம் சேர்ப்பதற்காகவே அவன் ஓடுகிறான், அலைகின்றான். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள். திரவியம் என்றால் பொக்கிஷம், சொத்து அல்லது பணம், எப்படி வேண்டுமானு சொல்லலாம். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுகிறோம், உலகமெல்லாம் சுற்றுகிறோம், பொக்கிஷங்களுக்காக பறக்கிறோம், பொக்கிஷங்களுக்காக மிதக்கிறோம், பொக்கிஷங்களால் பிழைக்கிறோம், பொக்கிஷங்களுக்காகவே இருக்கிறோமா? பொக்கிஷங்கள் பற்றிய கிறிஸ்துவின் கண்ணோட்டத்தை நாம் ஆராய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய மலை பிரசங்கத்தில் பொக்கிஷங்களை 2 விதமாக பிரித்து காட்டுகிறார். ஒன்று, பூமியின் பொக்கிஷங்கள். அதை மத்தேயு 6:19 நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, பரலோக பொக்கிஷங்கள். மத்தேயு 6:20 வாசிக்கிறோம். கிறிஸ்து சொன்னார், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியின் பொக்கிஷங்கள். இரண்டாவது, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், பரலோகத்தின் பொக்கிஷங்கள் என்று ஆண்டவர் 2 பெரிய வித்தியாசத்தை பொக்கிஷங்களில் காட்டுகிறார். முதலாவது காரியத்தை பார்ப்போம். பூமியின் பொக்கிஷங்கள். யூதர்களுடைய காலத்தில் பண ஆசை ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு வெறியாக இருந்தது. நாம் அதை ஆகான் கதையில் படிக்கிறோம், யோசுவா 7ஆம் அதிகாரத்தில். அதை அப்படியே நாம் கேயாசியின் சம்பவத்தில் படிக்கிறோம், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில். இன்னும் பிலேயாம் வாழ்க்கையில், யூதாஸ் காரியோத் வாழ்க்கையில், இப்படி அநேகர், அனனியா, சப்பீரால் எல்லாரும் பண ஆசை பிடித்தவர்களாக இருந்ததை வேதாகமம் நமக்கு விளங்க காட்டுகிறது. ஆனால் இன்று அந்த ஆசை இருக்கிறதா என்றால் அது பன்மடங்காக பெருகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் அதை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களில், தீமோத்தேயு நிருபங்கள் 2 நிருபங்களிலுமே நாம் அதை தெளிவாக பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் பாருங்கள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பார்த்தீங்களா, பணம் சம்பாதிக்கிறதுக்காக பலவித இச்சைகளில் மனிதன் விழுகிறான். பிள்ளைகளும் விழுந்து விடுகிறோம். 10 வசனம்,
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களே, இந்த பண ஆசையை கூட பைபிள் இச்சை என்று தான் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் செல்ஃப் லவர்ஸ். 2வது பாருங்க, பணப்பிரியராயும் மணி லவர்ஸ் ஆர் வெல்த் லவிங் பீப்புள். பணப்பிரியர். ஆகவே இந்த 2 நிருபங்களையும் பாருங்க, 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2லையுமே பவுல் அழகாக ஒரு காரியத்தை சொல்றாரு. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் பணப்பிரியர் கொடிய காலங்களில் இருப்பார்கள். இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை பார்க்குறோம் அப்படின்னா, உழைக்காமலேயே உட்கார்ந்து கொண்டே கை நிறைய சம்பாதிக்க அநேகருக்கு விருப்பம். அதுவும் குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சோம்பேறிகளாக தான் இருக்கிறாங்க. வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, உட்கார்ந்த இடத்துலையே கை நிறைய சம்பாதிக்கணும். இது ஒரு வகை பணப்பிரியம்தான். உடல் உழைப்பிற்கு விருப்பம் இல்லை, கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. பூமியின் பொக்கிஷங்கள் இப்பூமியில் மட்டுமே பயன்படும், அது மேலும் அழியக்கூடியது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் படித்தோம் என்றால், இந்த வசனம் சொல்லுது பாருங்க, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் மோசே. எகிப்தின் பொக்கிஷங்கள் என்னென்ன? ராஜ பதவி, பார்வோன் குமாரத்தியின் மகன், அவனுடைய பேரன். பார்த்தீங்களா? அவ எவ்வளோ பெரிய மேன்மை, ராஜ பதவி. அதனால் வரும் ஆளுகை, அதிகாரம், அந்தஸ்து, கூடவே சேர்ந்த ஆணவம் வரும். ஆகிய இப்படிப்பட்ட பூமியின் பொக்கிஷங்கள், இவைகளின் மேல் மோசே மனம் வைக்கவில்லை. மாறாக அவன் எதை தெரிந்து கொண்டான் பாருங்க, நித்திய பொக்கிஷங்களை, நித்திய பொக்கிஷங்களின் மேல் அவன் வாஞ்சை உள்ளவனாக இருந்தான். பிரியமான தேவ பிள்ளைகளே, மோசேக்கு இருந்த அந்த வாஞ்சை இன்னைக்கு நமக்கு இருக்கிறதா? மேலோக காரியங்களை நாம் நாடுகிறோமா? மேலோகத்தை நாடுகிறோம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கிறதே. மேலோக காரியங்களிலே நமக்கு நாட்டம் இருக்கிறதா? பொக்கிஷ ஆசையாகிய பொருளாசையை குறித்து கடுமையான எச்சரிப்புகளை வேதாகமம் நமக்கு முன் வைத்திருக்கிறது. அதுதான் 10வது கட்டளையாக வாசிக்கிறோம், இச்சியாதிருப்பாயாக. சங்கீதம் 119 36வது வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். இருதயம் என்ன செய்யக்கூடாதான்? பொருளாசையை சார்ந்து விடக்கூடாது, பொருளாசையின் பக்கம் சாய்ந்து விடக்கூடாது. பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார் 15ஆம் வசனத்தில். எபேசியர் நிருபத்தில் 5:5 பவுல் சொல்லுகிறதை பாருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 5, விக்கிரகாராதனையாகிய பொருளாசை, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசை அப்படின்னு படிக்கிறோம். விசாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று
அறிந்திருக்கிறீர்களே. தேவ பிள்ளைகளே, பொருளாசைக்காரன் விக்கிரக ஆராதனைக்காரன். பைபிள் தெளிவாக சொல்லுது. இதே தான் கொலோசியர் 3:5 வாசிக்கிறோம். விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை அப்படின்னு படிக்கிறோம். விக்கிரக ஆராதனை நம்ம பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் பொருளாசை இருக்கிறது என்றால் அது விக்கிரக ஆராதனை. பொருளாசைக்காரன் விக்கிரக ஆராதனைக்காரன் என்று பைபிள் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நமது மனக்கண்கள், விசுவாச கண்கள் எங்கே இருக்கணும் அப்படின்னா பரலோக பொக்கிஷங்களின் மீதே இருக்க வேண்டும். அது ஆண்டவர் மத்தேயு 6:22-23 சொல்லியிருக்கிறார். இது நமக்கு 2வது வகை பொக்கிஷங்களுக்கு நேராக நடத்துகிறது. 2வது என்ன? பரலோக பொக்கிஷங்கள், ஹெவன்லி ட்ரெஷர்ஸ். மத்தேயு 6:22-23 பாருங்க. மத்தேயு 6:22-23. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். கண் எங்கே இருக்கணும்? பரலோக பொக்கிஷங்கள் மேல் இருக்க வேண்டும். ஆனால் நம்ம கண்கள்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூலோக பொக்கிஷங்கள் மீது தான் இருக்கிறது. பரலோக பொக்கிஷங்கள் என்றென்றைக்கும் நிற்குமே. துக்க வீட்டில் பாடுவோம்ல, பரலோக பொக்கிஷங்கள் என்றென்றைக்கும் நிற்குமே. சாவு வீட்டில் பாடுவோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, அங்கே பாடுறதோடு சரி, அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் மறந்து போயிடும். மீண்டும் பூமியின் பொக்கிஷங்களை தேடி ஓடுகிறோம். தேவ பிள்ளைகளை, அதுக்காக பணம் சம்பாதிக்க வேண்டாம், அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் தவிர்த்து விட்டு வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. அழிந்து போகும் பொக்கிஷங்கள் யாவை, அழியா பொக்கிஷங்கள் யாவை என்பதை உணர்ந்து பிரித்து உணர்ந்து வாழும் அறிவு நமக்கு தேவை. எவையெல்லாம் பரலோக பொக்கிஷங்கள்? 3 காரியங்களை சொல்லலாம். முதலாம், நாமே பரலோக பொக்கிஷங்கள். God's people are heavenly treasures. சகரியா புத்தகத்தில் 9வது அதிகாரம் வசனம் 16 வாசிப்போமே. அந்நாளில் அவர்களுடைய தேவனாய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஆங்கிலத்தில் வாசித்து பாருங்கள். ஆண்டோடைய அந்த கொடிகளின் கிரீடத்தில் அவர்கள் முத்துக்களாக பதிந்திருப்பார்கள். ஆண்டோடைய பிள்ளைகள் தான் ஆண்டவருக்கு முத்துக்கள். நாம் தான் பொக்கிஷங்கள். அதே போல மல்கியா புத்தகம், மல்கியா 3வது அதிகாரத்தில் வசனம் 17 பாருங்க. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். When I make up my jewels on that day, they shall be mine, says the Lord. When I make up my jewels, when I make up my treasures. ஆங்கிலத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சொத்து, பொக்கிஷம், மாணிக்கங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம தான் ஆண்டவருடைய பொக்கிஷங்கள், பரலோகத்தின் பொக்கிஷங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 19, 20 ஆகிய வசனங்களை பாருங்கள். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாயிருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள், நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, ஊழியக்காரன் பவுல் சொல்கிறார், ஊழியக்காரர்களுக்கு பொக்கிஷம், சந்தோஷம், மகிமை, மகிழ்ச்சியின் கிரீடம் யார் என்றால் நீங்கள் நான் விசுவாச பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, அப்படியானால் இயேசுவை விசுவாசிக்கிற உங்களையும் என்னையும்
பரலோக பொக்கிஷங்கள் என்று வேதாகமம் நமக்கு காட்டுகிறது. இதை பற்றி The Thoughts from the Mount of Blessing என்ற புத்தகத்தில் பக்கம் 116 117 நித்திய கண்மலை வழங்கும் சத்திய விருந்து என்ற தமிழ் புத்தகம் வாசிக்கிறேன். மீட்பின் மாபெரும் வேளையில் அவரோடு ஐக்கியப்பட நாம் அனுமதிக்கப்படுகிறோம். அவரது பாடும் மரணமும் பெற்றுத்தந்த வெற்றியின் ஐஸ்வரியத்திற்கு நாம் அவருடன் பங்காளிகளாக இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேய கிறிஸ்தவர்களுக்கு எழுதும்போது, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாயிருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாயிருக்கிறீர்கள் என்று எழுதினார். இந்த ஐஸ்வரியத்திற்காக நாம் உழைக்க வேண்டும் என்று கிறிஸ்து கட்டளையிடுகிறார். என்ன ஐஸ்வர்யம்? ஆண்டோட ராஜ்யத்திற்கு நாம் சேர்க்கிற ஆத்துமாக்கள் தான் பரலோக பொக்கிஷங்கள். ஆத்துமாக்களை சேர்க்கிற, ஆத்துமாக்களை ஆண்டோட ராஜ்யத்திற்காக ஆதாயம் பண்ணுகிற பணியை நாம் செய்கிறோமா? பரலோக பொக்கிஷங்கள் ஆண்டவரை பின்பற்ற தீர்மானிக்கிற ஆத்துமாக்கள் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிற, இன்றும் பின்பற்றி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தான் அந்த பரலோக பொக்கிஷங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாமே பொக்கிஷங்கள் என்றால் இந்த பொக்கிஷங்கள் மீதான, பூமிக்குரிய பொக்கிஷங்கள் மீதான கவர்ச்சி நம்மை ஈர்த்து இழுக்காது. அன்பானவர்களே, ஆகவே நாமே பரலோக பொக்கிஷங்கள். இரண்டாவது, நம் வாழ்வின் நற்குணங்களே பரலோக பொக்கிஷங்கள். ஏசாயா புத்தகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 12 மிகவும் அருமையான வேத வசனம். ஏசாயா 13 வசனம் 12 சொல்லுகிறது பாருங்கள். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதாவது மனிதர்களை பசும்பொன்னும் ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். அதாவது அவர்களுடைய வாழ்க்கையை நான் பொன்னை காட்டிலும், ஓப்பீரின் தங்கத்தை காட்டிலும் மிகவும் விலையேற பெற்றதாக மாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய குணம் திவ்ய சுபாவமாக மாறும் பொழுது, அப்படித்தான் நம்ம 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கிறோம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தேவன் நமக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த சத்தியங்களை படிக்க படிக்க நம்முடைய சுபாவம் திவ்ய சுபாவமாக, டிவைன் நேச்சர், தெய்வீக குணலட்சணமாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் குணம் கிறிஸ்துவின் குணமாக, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறுவோம் என்று சொன்னால் அதுதாங்க பரலோக பொக்கிஷம். தெய்வீக சாயலுக்கு ஏற்றபடி உருவாக்கப்பட்ட ஒரு குணமே நாம் இவ்வுலகிலிருந்து பரலோகத்திற்கு எடுத்து செல்கின்ற ஒரே பொக்கிஷம். The only treasure that we can take from this world to next is the character that is created according to the divine nature. என்று கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன்ஸ், இயேசுவின் ஓமைகள் புத்தகத்தில் பக்கம் 316 வாசிக்கிறோம். அதாவது தேவனுடைய குணத்திற்கு ஒப்பான ஒரு குணம். இந்த குணம் தாங்க நாம் பரலோகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரே பொக்கிஷம். அதனால ஆண்டு சொன்னார், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். நம்மிடத்தில் காணப்படக்கூடிய பக்தியான வாழ்வு, தெய்வ பயம், பிறர் மீது காட்டுகிற அன்பு, ஒருவரை ஒருவர் நேசிப்பது, மற்றவர்களுக்கு நன்மை செய்வது, இரக்கம் பாராட்டுவது, ஐக்கியத்தை நாடுவது, இயலாத நிலையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் கூடுமான வரைக்கும் நன்மைகளையே செய்வது, இப்படி அநேக காரியங்கள். மொத்தத்தில் கிறிஸ்தனுடைய அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம்
ஆவியின் கனி 9 என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோமே, அந்த குணங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் குணங்கள். இந்த கிறிஸ்துவின் குணலட்சணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பூர்ணமாக வெளிப்படும் போது அதுவே நமக்கு பரலோக பொக்கிஷங்கள். 3, தேவனை பற்றிய சத்திய அறிவே பரலோக பொக்கிஷங்கள் ஆகும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் இந்த சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மண் பாண்டம், நம்முடைய சரீரம், நாம் இந்த உலகத்தில் வாழும் நாட்களில் இந்த சத்திய பொக்கிஷத்தை அதிகமாக கற்று பெற்று பிறருக்கு பகிர்ந்து நம் சாட்சியாக வாழ வேண்டும். அன்பானவர்களே, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் சற்று கூர்ந்து கவனித்தோம் என்றால், அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்குள். அந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும் வாழ்வேன் என்று சொன்னால் அதாங்க பொக்கிஷம், பரலோக பொக்கிஷங்கள். உலக அறிவை விடவும் உன்னதரை பற்றிய அறிவே மிகவும் விலை உயர்ந்த பொக்கிஷமாகும். அதனால தான் ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கணும், நேசிக்கணும், பின்பற்றணும் என்றெல்லாம் திரும்ப திரும்ப நாம் கேட்கிறோம். அன்பானவர்களே, பரலோகத்தில் நாம் பொக்கிஷம் சேர்க்க வேண்டும். எப்படி சேர்ப்பது? வாழ்க்கையின் மாபெரும் அறுவடை ஒழுக்கமாகும். கிறிஸ்துவின் கிருபையினாலே ஒரு ஆத்மாவிலே ஊக்கத்தை ஏற்படுத்தி பரலோகத்தை நோக்கி செல்லத்தக்கதான தூண்டுதலை உருவாக்கும் ஒவ்வொரு வார்த்தை அல்லது செயல், மேலும் கிறிஸ்துவை போன்ற குணநலத்தை உருவாக்க செய்யப்படும் ஒவ்வொரு முயற்சி ஆகிய இவைகளை பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பதாகும். நம்முடைய பேச்சு, செயல் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும், அந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில காட்ட வேண்டும் என்பதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இதாங்க பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்ப்பது. பிறரை இயேசுவிடம் வழி நடத்தி செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, ஐஸ்வர்யங்களா, ஐஸ்வர்யங்களின் தேவனா யார்? நம் எஜமான். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு ஆண்டு சொல்லிட்டார். நமக்கு எஜமான் யாரு? ஐஸ்வர்யங்களா அல்லது ஐஸ்வர்யங்களின் தேவனா? ஒரு நபர் ஒரே நேரத்தில் 2 திசைகளில் செல்ல முடியாது. பரிசேயர்கள் பேராசை கொண்டவர்களாகவும் பணம் பண்ணுவதற்காக பக்தி மார்க்கத்தை பயன்படுத்துகிறவர்களாகவும் இருந்தனர். அதே நேரம் பரலோகம் எங்களுக்குரியது என்றும் பெருமிதம் கொண்டார்கள். ஐஸ்வர்யங்கள் அருளும் ஆண்டவரின் மகிமைக்காகவே, அவரது சேவைக்காகவே நாம் செலவிடும் பொழுது நாம் அர்த்தமுள்ள ஆசீர்வாதமான செலவாளிகள் ஆகிறோம். பூமியின் பொக்கிஷங்களை நம்பினோர் பொசுங்கி போவார்கள். யாக்கோபு 5:3 படி பரலோக பொக்கிஷங்களை ஆதாரமாக்கினோர் என்றென்றும் மகிழ்ந்து வாழ்வார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு சொன்னது போல பூமியின் பொக்கிஷங்களை தேடாமல் பரலோக பொக்கிஷங்களை, நம்முடைய வாழ்க்கைக்கு பணம் தேவை, பணம் உதவும். பிரசங்கி 10:19 வாசிக்கிறோம். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக பரலோக பொக்கிஷங்களை, கிறிஸ்துவின் குணலட்சணத்தை, ஊழியத்தை, நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை காத்து கொள்ளுதல் என்ற அந்த பரிசுத்தம் என்ற பொக்கிஷத்தை ஆவியானவர் துணையினாலே நாம் இன்னும் அதிகமாக பெருக்கிக் கொள்வோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த நாளிலே பரலோக பொக்கிஷங்களை குறித்து நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, பூமியின் பொக்கிஷங்களிலே நாங்கள் மூழ்கி போய் எங்கள் ரட்சிப்பை, நித்திய வாழ்வை தொலைத்து போடாதபடி ஆண்டவரே, நித்திய பொக்கிஷங்களின் மீது ஆண்டவரே நாங்கள் வாஞ்சியுள்ளவர்களாய் மாற எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, உம்மை நேசிக்கவும், உம்முடைய வேதத்தை நேசித்த அந்த வழியிலே நடக்கவும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை எங்கள் எல்லாருக்கும் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உண்மையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.